ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவி அண்ட் ஜீ தமிழ் ஹீரோயின் புதுசாக ஒரு மூவி வந்து கமிட் ஆயிருக்காங்க. அதை பற்றின ஒரு அப்டேட் தான் இது. யார் இவங்க என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இதை போஸ்ட் பண்ணவங்க வந்து ஹீரோயின் கிடையாது. திவ்யா கிருஷ்ணன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அருவி சீரியலில் வந்து நெகட்டிவ் லீடாக பண்ணிகிட்டு இருந்தாங்க இவங்க. திவ்யா அவங்க தான் வந்து இதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுமே இந்த மூவியில் வந்து நடிக்கிறாங்க. நம்மளோட ரொம்பவே ஃபேவரட்டான ஹீரோயின் ரக்ஷிதா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த மூவியோட ஹீரோயின் போல இருக்குது. ரீசெண்டாக திவ்யா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து என்ன ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா, எல்லா புகழும் திருவள்ளுவருக்கே அப்படின்னு சொல்லி, நெக்ஸ்ட் மூவி பூஜை ஹேப்பன் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் ப்ரௌடாகவும் இருக்குது. இந்த மூவியில் நான் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறதுனால ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. இந்த மூவியில் ஒர்க் பண்ண போகிறத நினைக்கும்போது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டேரக்டருக்கு என்னோட நன்றி அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இந்த மூவியில் நம்மளோட ரக்ஷிதாவும் பூஜையில் நின்றுட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக ரக்ஷிதா வந்து பிக் பாஸ்க்கு அப்புறம் மூவியில் ரொம்பவே பிஸியாக இருக்காங்க. ஜீ தமிழில் ஒரு சீரியலும் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கரண்ட்டாக ஒரு மூவியோட பூஜையும் போயிருக்கு. இன்னொரு மூவியுமே ஆல்ரெடி போலீஸ் கேரக்டரில் வந்து பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே தெரியும். ரொம்பவே பிஸியாக இருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒரு மூவியும் அவங்களோட லைஃப்பில் ஒரு டேர்னிங்காக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ரக்ஷிதாவுக்கும் திவ்யாவுக்கும் அந்த ஓவரால் டீம் எல்லாருக்குமே எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மூவி நல்லா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிறதுக்கு.